இருந்தாலும் ஆனா மக்களை பொறுத்தவரையும் வாகனம் வாங்கக்கூடிய ஆர்வம் அப்படின்றது கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க. சரி, இதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்னு சில காலங்களில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களே என்னோட வாகனம் வேற எந்த திரவத்தில் இயங்கும் அப்படின்னு ஆராய்ச்சியில் இறங்கிட்டு இருக்காங்க. கிடைக்கல வேற என்ன பண்றது, அதுக்கப்புறம் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய வாகனங்கள் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் சூரிய ஆற்றல மின்னாற்றல பயன்படுத்தி இயங்கக்கூடிய வாகனங்கள் கண்டுபிடிச்சாங்க. அதையும் தாண்டி எதிர்காலத்தில் போக போக நம்ம சாதாரண குடிக்கிற தண்ணியில கூட வாகனம் இயங்கினா அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. எதுவா இருந்தாலும் இப்ப பார்க்கும்போது சாலையில ஒரு 10 வாகனம் ஓடுது அப்படின்னா இப்ப இருக்க காலகட்டத்தில் 100-110 வாகனங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல ஓடக்கூடிய ஒரு வாகனம் என்னோட வாகனம் நிச்சயமா இருக்கும். அதுல உங்க வாகனமா கூட இருக்கலாம்ல. என்னதான் இருந்தாலும் வாகனத்து மேல அவ்வளவு ஒரு தீராத ஒரு விருப்பம் மக்களுக்கு இருந்துட்டு இருக்கு. சரி, அப்படி வாகனங்கள் ரொம்ப தரமா இருக்கணும், என்ன மாதிரி வாகனங்கள் நம்ம தேர்வு செய்யறது அப்படின்னு நீங்க எங்கேயும் அலைய வேண்டியதில்லை, எங்கேயும் குழப்ப வேண்டியதில்லை. உங்களோட வேலைகள் தான் நாங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வாரமும். சரி, இந்த வாரமும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாகனத்தை அறிமுகப்படுத்த போறோம். அது என்ன வாகனம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிகழ்ச்சியில் போலாம் வாங்க. இந்த வாரம் நம்ம ஒரு துள்ளுந்து வகையான 2 சக்கர வாகனத்தை பார்க்கணும். அதாவது ஸ்கூட்டர் வகை. ஆரம்ப காலகட்டங்களில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியான வாகனங்கள் இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்தில் ஒரு வீட்டுல எல்லாருமே பயன்படுத்துற மாதிரியான வாகனங்களை நிறைய முன்னணி நிறுவனங்கள் தயாரிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளவுதான் இந்தியாவை பொறுத்தவரை வெளிநாட்டு நிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்தினாலும் இந்தியாவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில முன்னணி நிறுவனங்களும் இன்றைக்கும் அந்த 2 சக்கர வாகன விற்பனையில் முன்னணியில் இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த நிறுவனத்து மேல நாம வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை கொஞ்சம் குறையாம இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் நம்மளோட டிவிஎஸ். இன்றைக்கு நாம டிவிஎஸ் நிறுவனம் மிக சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட வீகோ 110cc அப்படின்ற துள்ளுந்து வகையான 2 சக்கர வாகனத்தை பார்க்க போறோம். அந்த வாகனத்தை பொறுத்தவரை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வடிவமைச்சிருக்காங்களா, அப்படி என்ன அதுல சிறப்பான விஷயங்கள் அப்படி நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக சென்னை விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிசி ஊழியத்துக்கு வந்திருக்கோம். அந்த வாகனத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப அழகா படம் பிடிச்சிருக்கோம், பார்த்து வந்துருங்க. டிவிஎஸ் 110cc வீகோ வண்டியை சுத்தி படம் பிடிச்சதை நீங்க பாத்தீங்க, ரொம்ப அழகா இருந்தது. நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு வண்டின்னு எல்லாத்துக்கும் தோணி இருக்கும். சரி, இந்த வண்டியை பத்தி மேலும் நம்ம சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எங்க வந்து சென்னை விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிசி டிவிஎஸ் ஊழியத்துக்கு வந்திருக்கோம். எங்க இருக்கக்கூடிய மேலாளர் திரு லட்சுமணி கூட இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். செம்மையா இருக்கீங்க. டிவிஎஸ் நிறுவனம் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் ஏதாவது வண்டி ஓட்டி பழகுறோம் அப்படின்னாலே எடுத்தோன்னே டிவிஎஸ் எடுத்து ஓட்டுப்பா, வண்டி நம்ம ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப புதுசாக இல்லாமல் இருக்கும், பழகின மாதிரி இருக்கும்னு நாங்கள் நிறைய சின்ன வயசு கேள்விப்பட்டிருக்கோம். நான் முத ஓட்டி பழகின வண்டி டிவிஎஸ் நம்ம சார்ந்த ஒரு வண்டி தான். அதனால டிவிஎஸ் அப்படின்னாலே மக்கள் மத்தியில் ஒரு நீங்காத இடம் பெற்றிருக்கு. நீங்கள் ஒரு மேலாளராக இருக்கீங்க, உங்களோட பார்வையில் டிவிஎஸ் பற்றி சொல்லுங்கள். டிவிஎஸ் அப்படின்னாவே உங்களுக்கு குவாலிட்டி ஃபஸ்ட்டு நம்ம குவாலிட்டி தான் டிவிஎஸ்ல எப்பவுமே முன்னிலைப்படுத்தி இது பண்ணுவோம். அதனால தான் நம்ம இன்னும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லீடிங் மேனுஃபேக்சரராக மோட்டார் சைக்கிள் செக்மெண்ட்டில் நம்ம இருக்கோம். பொதுவாக இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய போட்டிகள் இருக்கு, நிறைய நிறுவனங்களை புதுசாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க, வெளிநாட்டு நிறுவனங்களும் வாக்குறுதி வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இருக்க ஒரு காலகட்டத்தில் நம்மளோட தமிழகத்தை தலைமையாக கொண்டிருக்கக்கூடிய நம்ம டிவிஎஸ் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிகளை சமாளிக்கும் நிறைய வாகனங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க அந்த வீகோ அறிமுகப்படுத்திருக்கீங்க, அதை பத்தின சில வார்த்தைகள் யாரை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? ஜென்ரலாக ஸ்கூட்டர் செக்மெண்ட் இப்போ நாளுக்கு நாள் க்ரோ ஆகிட்டே வருது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல மோட்டார் சைக்கிள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதிகமாக மோட்டார் சைக்கிள் போயிட்டு இருந்து. இப்போ மோட்டார் சைக்கிள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கஸ்டமரே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூட்டர் செக்மெண்ட்டுக்கு மாறிட்டு வராங்க. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிட்டி மாற கண்டிஷன்லாம் உங்களுக்கு டிரைவிங் கம்ஃபர்ட்டாக இருக்கணும், டிராஃபிக் அதிகமாக இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் தான் ரைடிங் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் செக்மெண்ட் க்ரோ ஆகிட்டு இருக்கு. இப்போ வீகோ அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம போத் மேல் அண்ட் ஃபிமேல் ரெண்டு பேர்த்தையும் எக்ஸிக்யூட்டிவ், இது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்கூட்டர். ஸோ போத் மேல் அண்ட் ஃபிமேல் ரெண்டு பேர்த்தையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்கோம். அப்போ வீகோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்லிட்டீங்க. நம்மளே நிறைய விஷயம் பேசாச்சு. இப்போ எனக்கு உடனே அந்த வண்டியை போய் பார்க்கலாமா? கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் போய் பேசலாம். கண்டிப்பாக. இப்போ நாங்கள் வீகோ 110cc பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். நிறைய விஷயம் சுவாரஸ்யமா இருக்கும், போய் பார்க்கலாம்.
டிவிஎஸ் விகோ 110cc வண்டி பார்க்கும்போது அவ்வளவு ஒரு கம்பீரமா இருக்கு. நான் கூட பெண்களுக்காக மட்டும் தான் பிரத்யேகமா வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நான் பக்கத்துல நிற்கும் போது ஓட்டக்கூடிய ஒரு தெம்பனை கிடைக்குது, ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது. சரி, இந்த வண்டியை பத்தி லட்சுமணன் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். லட்சுமணன், ஒரு வாடிக்கையாளராக வருது அப்படின்னா இந்த வண்டி வந்து பல கட்டங்களா நீங்க வந்து அலசி ஆராய்ச்சி எனக்கு சொல்லுவீங்க. முதல்ல இதோட முகப்பு எனக்கு பார்த்தோன்னே அவ்வளவு கூர்மையா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேர்த்துக்கும் பிடிக்கிற மாதிரி வந்து இந்த ஏரோடைனமிக் ஷேப் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஏரோடைனமிக் ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ப் எட்ஜஸ் இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. மொத்தமாக இங்கிருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப் எட்ஜஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லுக் வந்து ரொம்ப கேட்சியாக இருக்கிற மாதிரி, ரைடிங் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு மைலேஜும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நல்ல மைலேஜாக கொடுக்கும். எவ்வளோ வேகமாக போனாலும் ரொம்ப ஒரு மென்மையாக இருக்கும், மென்மையாக இது இருக்கு. அடுத்து இன்னொரு விஷயம் இந்த விளக்குகளை பற்றி சொல்லுங்க. இது வந்து உங்களுக்கு ஹாலஜன் வந்து ஹெட் லேம்ப் வந்து ஹாலஜன் லேம்ப். ரொம்ப டார்க்கான ஒரு நைட்ல போகும்போது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வெளிச்சம் கொடுக்கும், உங்களுக்கு பிரைட்டா இருக்கும். அப்ப இந்த முகப்பு விளக்குல ஹாலஜன் தொழில்நுட்பம் இருக்கனால தான் ரொம்ப பிரதிபலிப்பு அதிகமா இருக்கு. பிரதிபலிப்பு அதிகமா இருக்கு விஷயம் சொல்றேன். சரி, முக்கியமா அப்புறம் இங்க இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பம் இப்போ உங்களுக்கு வீகோனுடைய இது பாத்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி ஃபுல்லி வந்து மெட்டல் பாடி. ஸோ அதனால உங்களுக்கு வந்து சேஃப்டிக்கு வந்து அதிகமாக வந்து இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் பாடி பேலன்ஸ் டெக்னாலஜி வந்து இதில் வந்து நம்ம வந்து புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். பாடி பேலன்ஸ் டெக்னாலஜி என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து நீங்கள் வந்து 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நல்ல ரைடர்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து காலை வந்து எப்படி இருந்தாலும் கீழே வச்சு தான் வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் வண்டியை. ஸோ இதில் பாடி பேலன்ஸ் டெக்னாலஜி இருக்கனால ஈவன் வந்து 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது கூட நீங்கள் வந்து காலை வந்து கீழே வைக்க வேண்டியதில்லை. அந்த பாடி பேலன்ஸ் டெக்னாலஜி இங்கே குறிப்பிட்டு வச்சிருக்கீங்க. ஆமாம். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த புதுசாக இதெல்லாம் இருக்கு, எதை பற்றி சொல்லுங்க. இது உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து ஃப்ரண்ட் இது கொடுத்துருக்காங்க, பின்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னா எல்இடி லேம்ப். எதனால எல்இடி லேம்ப் கொடுத்துருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈவன் நீங்கள் பகல் டைமில் டேர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிட்டி மாதிரி இதில் யாரும் வந்து கையை காட்டி டேர்ன் பண்ணுறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ மோஸ்ட்லி வந்து ரைட் டேர்னாக இருந்தால் இண்டிகேட்டர் போட்டு, லெஃப்டாக இருந்தால் இண்டிகேட்டர் போட்டு தான் டேர்ன் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு டே லைட்லேயும் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து நல்லா வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எல்இடி டெயில் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரேக்கிங் சிஸ்டம் வந்து நம்ம புதுசா வந்து வீகல் வந்து காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. ஆமா, காம்பி பிரேக் எஃபெக்டிவ் பிரேக்கிங் சிஸ்டமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்து காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணி மோட்டார் சைக்கிள் ஓட்டுறோம். மோட்டார் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிஸ்க் வந்து பிரேக் இருக்கு. ஸோ டிஸ்க் பிரேக்னுடைய அட்வான்டேஜ் என்ன, நம்ம எங்க பிடிச்சாலும் வந்து அதே இடத்துல வந்து நிக்கணும். ஸோ காம்பி பிரேக்னுடைய உங்களுக்கு அட்வான்டேஜும் அதுதான். ஸ்கூட்டர்ல வந்து காம்பி பிரேக் வந்து ஒரு டிஸ்க் பிரேக் ஈக்குவலண்டான ஒரு பிரேக்கிங் சிஸ்டம். இப்போ ஷாக் அப்சர்வர் பத்தி சொல்லுங்க. இதில் நம்ம வந்து டெலஸ்கோபிக் ஷாக் அப்சார்பர் வந்து கொடுத்துருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டார் சைக்கிள் இருக்கிற அதே டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ரியர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் ஷாக் அப்சார்பர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கேஸ் ஷாக் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் கைண்ட் ஆஃப் வண்டிகளில் தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கைண்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள், ஸ்போர்ட்ஸ் பைக் மோட்டார் சைக்கிளில் தான் வந்து நம்ம வந்து இது கொடுத்துருப்போம். பட் நம்மளுடைய வீகோவில் பார்த்தீங்கன்னா அதே கேஸ் ஷாக் அப்சார்பர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள் ரைடிங் இருக்கும். சக்கரங்கள் எத்தனை உங்களுக்கு சக்கரங்கள் பார்த்தீங்கன்னா 12 இன்ச் அலாய் வீல். ஸோ அது நார்மலாக இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்கூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா அலாய் வீலினுடைய அந்த டயாமீட்டர் வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ தட் ஆமாம் டியூப்லெஸ் டயர்ஸ் அண்ட் வீல் டயாவும் கொஞ்சம் பெருசு.